கள்ளக்குறிச்சி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் டிஜிபி சங்கர் ஜிவால் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு விரைகிறார். செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்துடன் இணைகிறார். சாலமன், டிஜிபி இப்போது சம்பவ இடத்திற்கு விரைகிறார், கூடுதல் விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குடித்து 36 பேர் இதுவரை உயிரிழந்த சம்பவமானது தமிழகத்தை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முதற்கட்டமாக காவல் நிலையத்திற்கு கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு சென்று இது தொடர்பாக விசாரணை நடத்திய அதிகாரிகள் மற்றும் காவலர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு அதனை தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு, அதாவது சம்பவ இடத்திற்கு மற்றும் மருத்துவமனைக்கு சென்று விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள நிலையில தற்போது தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு சம்பவ இடத்திற்கு விரைகிறார். அங்கு விரைந்த பின்பு அங்கு இருக்கக்கூடிய சிபிசிஐடி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மெத்தனால் என்ற மருந்து குடித்திருப்பதால இந்த மெத்தனால் விற்பனை செய்த நபர்கள் யார் என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ள உள்ளதால் இது தொடர்பாக எந்த கோணத்துல சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என அவர்களுக்கு அறிவுரை வழங்க இருப்பதாகவும் டிஜிபி தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில இந்த விஷ சாராயம் எங்கிருந்து தயாரிக்கப்பட்டது, இதன் ஆலை எங்கு உள்ளது, எத்தனை பேர் இதன் வாங்கி குடித்துள்ளனர் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் திரட்ட இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதனை அடுத்தபடியாக இது மேலும் எத்தனை பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யலாம் என சிபிசிஐடி தரப்புல சட்ட நிபுணர்கள் ஆலோசனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த பலி எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக உயர்ந்து வரும் நிலையில அடுத்த கட்டமாக எந்த கோணத்துல இந்த விசாரணையை நாடலாம் என சிபிசிஐடி போலீசாருக்கு டிஜிபி தரப்புல தகவல் தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.